Now take your book, page number 56. Take your book, page number 56. We are going to continue the lesson. First topic is the Arab-Israel War. The Treaty of Versailles 1919 had provided montage in Turkey's Arab Emperor. ட்ரீட்டி ஆஃப் வெர்சலைஸ் வந்து 1919 ஃபஸ்ட்டு வேர்ல்டு வார் முடிஞ்சவனை தான் ஆரம்பித்தாங்க அப்படின்றத படிச்சிருக்கோம். இதுதான் ஒரு செகண்ட் வேர்ல்டு வாருக்கு ஒரு இம்பார்ட்டண்ட் காசஸ் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். அந்த ட்ரீட்டியில் டர்க்கீஸ் அரப் எம்பரர்ஸை பற்றி ஒரு நிபந்தனைகள் இருந்தது. அதுவும் அந்த வாருக்கு ஒரு காசஸாக இருக்குது. ஃப்ரான்ஸ் வாஸ் கிவன் த mandate ஃபார் சிரியா and Lebanon, and Britain for Iraq, Palestine and Jordan. யூரோப்போட பகுதிகள் வந்து சிரியா, லெபனான் அப்படின்ற பகுதியை ஃப்ரான்ஸோட கட்டுப்பாட்டுக்குள்ளே ஒருங்கிணைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஃப்ரான்ஸ் எடுத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. பிரிட்டன் வந்து ஈராக், பாலஸ்டீன், ஜோர்டான் இந்த பகுதிகளை தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கணும் அப்படின்னு பிரிட்டன் நினைக்கிறாங்க. இதெல்லாம் அரபு கண்ட்ரிஸ், இதெல்லாம் இவங்க ரெண்டு பேரும் எடுக்கிறாங்க. திஸ் அரேஞ்ச்மெண்ட் அப்செட் த அரப் சின்ஸ் தே ஹேட் எக்ஸப்டட் இண்டிபெண்டன்ஸ் அட் த எண்ட் ஆஃப் வேர்ல்டு வார் I. இந்த அரேஞ்ச்மெண்ட் இதை ஃப்ரான்ஸு பகுதியை எடுத்துக்கிறது, பிரிட்டன் எடுத்துக்கிறத, இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸை இவங்களுக்கு அரப்ஸ் பீப்புளுக்கு வந்து என்ன செய்ய முடியலை, பொறுக்க முடியலை, இவங்களால் ஏற்றுக்கொள்ள முடியல. ஏன் அப்படின்னா இவங்கெல்லாம் என்ன கேட்டுக்கிட்டு இருக்காங்க, ஃபஸ்ட்டு வேர்ல்டு வார் முடிஞ்சோடனே எங்களுக்கு இண்டிபெண்டன்ட் வேணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதனால் இதை இவங்களால் தாங்கிக்க முடியல. பிரிட்டன்ஸ் ப்ராமிஸ்ட் டு ஜியோனிஸ்ட் லீடர் தட் would allocate one of the Arab lands, Palestine, to Jews settler from the Europe further imitated the Arabs. பிரிட்டன் என்ன ப்ராமிஸ் பண்ணுறாங்க, ஜியோனிஸ்ட் அப்படின்னா யூத மக்கள், ஒரு குரூப் ஆஃப் பீப்புள், அவங்கள தான் ஜியோனிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். அந்த குரூப், அந்த பீப்புள்ஸ்க்கு அரபில் ஒரு பிளேஸ் தர்றோம், அது வந்து பாலஸ்டீன், அந்த பிளேஸில் வந்து நீங்கள் குடியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரிட்டன் வந்து ஒரு பிளேஸை அலாக்கேட் பண்ணி கொடுக்குறாங்க. யாருக்கு கொடுக்குறாங்க, அந்த ஜியோனிஸ்ட் பீப்புள், ஜூஸ் பீப்புள்ஸ்க்கு வந்து கொடுக்குறாங்க. யூரோப்பில் இருந்து இவங்கெல்லாம் எங்கேருந்து வந்தவங்க, யூரோப்பில் இருந்து அரபு நாட்டுக்கு குடிபெயர வந்தவங்க. தேர் வாஸ் growing Arab antagonism towards Zionist settler as they bought land from rich Arabs and evicted the local peasants family who had been cultivating it for centuries. இதனால் அந்த பாலஸ்டீனில் ஜியோனிஸ்ட்டும் குடியிருக்க ஆரம்பிக்கிறாங்க. அதில் அரபு பீப்புள்ஸ் வந்து பழங்காலம் தொட்டே ஒரு பல தலைமுறைகளாக வாழ்ந்து வர்றாங்க. அவங்களோட விளைநிலங்களை வாங்கி இந்த ஜூஸுக்கு இருக்கிறதுக்கு இடம் கொடுக்குறாங்க பிரிட்டன் பீப்புள். இதனால் யார் யாருக்கு வந்து வெறுப்பு ஏற்படுது அப்படின்னா, பாலஸ்டீனில் இருக்கக்கூடிய பீப்புளுக்கும் அரபு பீப்புளுக்கும் ஜியோனிஸ்ட் பீப்புளுக்கும் ஒரு வெறுப்பு. அரபு பீப்புளுக்கு வந்து இந்த ஜூஸை பார்த்தா வந்து பிடிக்க மாட்டேது, ஒரு வெறுப்பு ஏற்படுது. இவங்க ரெண்டு பேருக்கும் போர் ஏற்பட வாய்ப்பு ஏற்படுது. At the end of October 1945, the Jews underground organization like Irgun Zwei அப்படின்றது ஜூஸோட இருக்கக்கூடிய ஒரு படைகள், ஒரு படையை தான் என்ன சொல்லுவோம், Irgun Zwei அப்படின்னு சொல்கிறோம். Irgun Zwei Lumi அப்படின்றதுக்கு நேமு ஜியோனிஸ்ட் பேராமிலிட்ரி ஆர்கனைசேஷன். இந்த ஜியோனிஸ்ட் யூத மக்கள் இருக்கக்கூடிய ஒரு இராணுவ அமைப்பு அப்படின்றத தான் ஜியோனிஸ்ட் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஒன் ஸ்டென் கிராங்க் அப்படின்றது ஜியோனிஸ்ட் டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன். ஜியோனிஸ்டோட பயங்கரவாத அமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ஆர்கனைசேஷன் ஜியோனிஸ்ட் பீப்புள் வச்சுருக்காங்க. பிகேன் டு லான்ச் டெரர் அட்டாக் ஆன் த large scale. Railway, bridges, airfield and government office were blown up. இவங்க அரப்ஸ்க்கும்
அரப்ஸ்க்கும் ஜியனிஸ்டுக்கும் போர் தொடுக்கிறாங்க. இதில் ரயில்வேஸ், பிரிட்ஜஸ், ஏர்ஃபீல்ட் அண்ட் கவர்மெண்ட் ஆஃபீஸஸ் வேர் ப்ளோன் அப். அப்போ அரபு பீப்புள் இருக்கக்கூடிய அந்த பாலஸ்டீனில் யாருக்கு ஜியனிஸ்டுக்கும் அரப்ஸ்க்கும் ஒரு போர் வருது. இதில் ஜியனிஸ்ட் வந்து இந்த பகுதி ரயில்வேஸு, பிரிட்ஜஸ்ஸு, ஏர்ஃபீல்டு, கவர்மெண்ட் ஆஃபீஸஸ் இது எல்லாத்தையும் தகர்க்கிறாங்க. த பிரிட்டிஷ் கவர்மெண்ட் ப்ரெசன்டட் த டிஸ்பியூட் ஆஃப் UN ஃபார் ஏ டிசிஷன். இதுக்கு பிரிட்டிஷ் கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்க, இவங்களுக்குள்ள வார் ஏற்படுறதுக்கு யுனைடெட் நேஷன்கிட்ட போய் ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இந்த ப்ராப்ளத்தை கொண்டு போகிறாங்க. கம்மிங் டு த ப்ரெஷர் ஆஃப் கிரேட் பவர், UN resolved to the partition the British mandate of Palestine into the Jewish states and an Arab state. 29 November 1947. அப்போ யூஎன்கிட்ட போனவுடனே பிரிட்டன் வந்து இந்த பிரச்சனையை யூஎன்கிட்ட கொண்டு போனவுடனே இவங்க ஒரு நிதி ஆணையை செலுத்துகிறாங்க. அந்த அரபு கண்ட்ரியில் பாலஸ்டீன் அப்படின்ற ஒரு பிளேஸில் ஜியூஸும் இருக்கலாம், அரபு ஸ்டேட்டும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 29th November 1947 ஒரு முடிவுக்கு கொண்டு வராங்க. கிளாஷஸ் broke out almost immediately between Jews and அரப்ஸ் இன் பாலஸ்டீன். அப்போ பாலஸ்டீனில் யாரெல்லாம் இருக்காங்க, ஜியூஸும் இருக்காங்க, அரப்ஸும் இருக்காங்க. அப்போ இவங்க 2 பேருக்கும் ஒரு கிளாஷஸ், ஒரு போர் ஏற்படுது. ஜியானிஸ்ட் மூமெண்ட் இன் பாலஸ்டீன், த ஏஷியன் ஹோம் ஆஃப் ஜூஸ், ஒன்லி எ ஃபியூ தௌசண்ட் ஆஃப் ஜூஸ் வேர் லிவிங் இன் 1900. ஜூஸோட ஒரு தாயகம் அப்படின்னு சொல்லுவோம். ஹோம் ஆஃப் ஜூஸ், யூதர்களோட ஒரு தாய் நாடு அப்படின்னு சொல்கிறதுனா இந்த பாலஸ்டீன். அதில் 1900 எவ்வளோ பேர் இருந்திருக்காங்களாம், 1000 ஜூஸ் மட்டும்தான் குடிபெயர்ந்திருக்காங்க. சம் 15 million scattered அரவுண்ட் த யூரோப் அண்ட் நார்த் அமெரிக்கா. ஒரு 15 million, 1000 ஜூஸ் மட்டும்தான் 1900 லீவ் பண்ணியிருக்காங்க. ஒரு 15 million பீப்புள் வந்து யூரோப்பில் இருந்தும் நார்த் அமெரிக்காவில் இருந்து தான் வந்திருக்காங்க. இட்ஸ் ரெவர் அஸ் த டெஸ்போரோ. இதை தான் என்ன சொல்லுவாங்க, டெஸ்போரோ அப்படின்றது புலம்பெயர்தல். ஒரு பிளேஸ்லேருந்து மைக்ரேட் ஆகணும்ல, ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு, அதை தான் டெஸ்போரோ அப்படின்னு சொல்லிட்டு புலம்பெயர்வு அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு சொல்கிறாங்க. இன் 1896 தியோடர் ஹெர்சல் அண்ட் வியன்ஸ் journalist published the pamphlet called the Jewish State, in which he called the creation of Jews national home. அந்த தியோடர் ஹெர்ஸ்வெல் அப்படின்றவர் ஒரு வியனிஸ்டோட ஜேர்னலிஸ்ட், ஒரு பத்திரிகையாளர். அவர் என்ன எழுதுகிறாரு, இந்த பேம்பட்னா துண்டு பிரச்சுரம், சின்ன சின்ன பிட் நோட்டீஸில் வந்து காகிதத்தில் எழுதியிருக்கும், அதை எல்லா இடத்துக்கும் ஸ்ப்ரெட் பண்ணுவோம்ல, அதான் பேம்பட், துண்டு பிரச்சுரம் அப்படின்னு சொல்லுவோம். அதை வந்து என்ன செய்கிறாங்க, எல்லா இடத்துக்கும் இது வந்து ஜியூஸோட ஸ்டேட் அப்படின்னு எல்லா இடத்துக்கும் பரப்புகிறாரு. நெக்ஸ்ட் இயர் 1897 த வேர்ல்டு ஜியனிஸ்ட் ஆர்கனைசேஷன் ஃபவுண்டட். 1897 ஜியானிஸ்ட் அப்படின்ற ஒரு ஆர்கனைசேஷன் உருவாகுது. The Israel's own control of the main road of Jerusalem and successfully repeated Arab attack. இஸ்ரேல்ன்ற பகுதி வந்து மெயின் கண்ட்ரோலாக ஜெருசலம் அப்படின்ற பகுதியை தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ளே அரபு வச்சுருக்காங்க. ஆஸ் எ ரிசல்ட் செப்பரேட் அர்மிஸ்ட் அக்ரிமெண்ட் 1947 February to June between Israel and each of the Arab state. Temporary frontier was fixed between Israel and is a neighbor. ஜெருசலம்க்கு போகணும் அப்படின்னா இஸ்ரேலை தாண்டி தான் போகணும். அப்போ ஜெருசலம் யாரோட கண்ட்ரோலில் இருக்குது அப்படின்னா இஸ்ரேலோட கண்ட்ரோலில் இருக்குது. அதை சுற்றி உள்ள எல்லை பகுதிகளில் எல்லாம் அரபு ஸ்டேட் அப்படின்னு சொல்கிறாங்க. இன் இஸ்ரேல் த வார் இஸ் ரிவம்பர்ட் அண்ட் இஸ் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ட். இந்த இஸ்ரேலுக்கும் அந்த ஜெருசலமுக்கும் நடக்கக்கூடிய அந்த அரபுக்கும் இருக்கக்கூடிய வாரை என்ன சொல்கிறோம், வார் ஆஃப் இண்டிபெண்டன்ட் அப்படின்னு சொல்கிறோம். அரபு பீப்புள் வந்து ஒரு போர் வேட்கையோடு செயல்படுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இஸ்ரேல் வாஸ்
war remembered its war of independence. In the Arab world, it is treated the Nakba. இதை வந்து என்ன சொல்லுவோம், ஒரு பேரழிவு, அரபு ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய ஒரு பேரழிவு, கான்ஸ்ட்ரோபி அப்படின்னு சொல்கிறோம். as a large number of Arabs became the refugees. நிறைய அரப் பீப்புள்ஸ் வந்து அகதிகளாக ஒரு பிளேஸ்க்கு போகிறாங்க. இஸ்ரேல் வாஸ் அட்மிட்டட் இன் த யூஎன் இமீடியட்லி மச் அகெயின்ஸ்ட் விஷஸ் அரப்ஸ். யூஎன் அரபு பீப்புள் வந்து நேரடியாக எங்கே போய் அகெயின்ஸ்ட் பண்ணுறாங்க, யுனைடெட் நேஷனை போய் மீட் பண்ணி இந்த இதுக்கு இஸ்ரேல் அரப்ஸ்க்கு ஒரு முடிவு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு மீட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக் இஸ் த சூயஸ் கேனல் கிரஷ். சூயஸ் கேனலில் நடந்தக்கூடிய விளைவுகள், போர்கள் அப்படின்னு சொல்லலாம். 1956 இட் இஸ் எ இம்பார்ட்டன்ட் இன்சைட் 2 மார்க் கொஷின். இன் Egypt, in a coup in 1952, colonial Nasser became the president. ஈஜிப்டில் 1952 கொலனியல் நாசர் அப்படின்றவர் பிரசிடெண்ட்டாக இருக்கார். இன் 1956 he nationalized the Suez Canal which undetermined the British interest. 1956 சூயஸ் கேனல் அப்படின்ற இடத்த என்ன செய்கிறாரு, ஒரு தேசியமயமாக்குறது. இது பிரிட்டிஷ்க்கு ஒரு இதில் வந்து உடன்பாடு இல்லாமல் இருக்காங்க. வித் த ஃபெயிலியர் ஆஃப் டிப்ளமசி, பிரிட்டன் அண்ட் ஃப்ரான்ஸ் டிசைடட் டு யூஸ் ஃபோர்ஸ். இப்போ இவங்களோட ராஜதந்திரம், பிரிட்டனுக்கு இவங்க சூயஸ் கேனலை வந்து நேஷ்னலைஸ் ஆக்குனது உடன்பாடு இல்லை. அதனால் இவங்க ஒரு ராஜதந்திர முறை, டிப்ளமசி அப்படின்றது ஒரு ராஜதந்திர முறையை யூஸ் பண்ணுறாங்க. பிரிட்டன் அண்ட் ஃப்ரான்ஸ் டிசைட் த யூஸ் ஃபோர்ஸ், அவங்கள அகெயின்ஸ்ட் பண்ணணும் அப்படின்னு. இஸ்ரேல் saw this opportunity to open the Gulf of Aqaba to the Israeli shipping and put a stop to Egyptian border rights. இதுக்குள்ளேயும் இஸ்ரேல் வந்து என்ன செய்யுது, இவங்களுக்கு கிடைச்ச ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக நினச்சி கல்ஃப் ஆஃப் அகோபா அப்படின்ற ஒரு இடத்த என்ன செய்கிறாங்க, திறந்து விடுறாங்க. ஷிப்பிங் ஃபோர்ஸை வந்து திறந்து விடுறாங்க. அது வந்து எஜிப்டியோட பார்டரை வந்து மீறின செயலாக இருக்குது. ஆன் 29th October இஸ்ரேலி ஃபோர்ஸஸ் இன்வேடட் ஈஜிப்ட். இந்த எல்லை மீறிய செயலை இஸ்ரேல் ஈடுபட்டதுனால இஸ்ரேல் மேலே ஈஜிப்ட் என்ன செய்யுது, போர் தொடுக்க வருது. பிரிட்டன் யூஸ்டு திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி டு demand that troops be allowed to occupy the canal zone to protect the canal. என்ன செய்கிறாங்க, பிரிட்டன் வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டி, யாருக்கும் வார் வருது, இஸ்ரேலுக்கும் எஜிப்டுக்கும். அப்போ இந்த இதுக்காக நான் வந்து பிரிட்டன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்களோட ஆர்மி ட்ரூப்ஸு சோல்ஜர்ஸ் எல்லாத்தையும் இந்த கேனலை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக என்னோடய படைகளையெல்லாம் கொண்டு வந்து நிறுத்துகிறேன் அப்படின்னு சொல்லி பிரிட்டன் சொல்லுது. ஈஜிப்ட் ரெஃப்யூஸ்ட் ஆன் 31 October. Britain and France boomed Egyptian airfield and other installation as well as the Suez Canal area. ஈஜிப்ட் வந்து அதை ரெஃப்யூஸ் பண்ணுறாங்க. பிரிட்டன் வந்து அதை வந்து உங்களை ப்ரொடெக்ட் பண்ணுறோம், சூயஸ் கேனலை காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட படைகளை கொண்டு வந்து கேனலில் நிப்பாட்டுறேன் அப்படின்னு சொல்கிறத ஈஜிப்ட் வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு 31st October உடனே என்ன செய்கிறாங்க, 31st October பிரிட்டன் ஃப்ரான்ஸ் 2 பேரும் பாம்பு எதை வந்து ஈஜிப்டியன் ஏர்ஃபீல்டு, மற்ற பகுதிகள், இந்த கேனல் தவிர அது இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் இது எல்லாத்தையும் தாக்குதல் நடத்துகிறாங்க. யாரும், பிரிட்டனும் ஃப்ரான்ஸும். எதோட பகுதிகளில், எஜிப்டியனோட பகுதிகளில். However, under the pressure of world opinion, Britain and France ended the hostility on 6th November. நிறைய வேர்ல்டில் இருக்கக்கூடிய அதர் கண்ட்ரீஸோட ஒப்பீனியனால், அவங்களோட வற்புறுத்தனால இந்த பிரிட்டனும் ஃப்ரான்ஸும் கடைசியில் அந்த தாக்குதலை நிப்பாட்டிடுறாங்க. எப்போ நிப்பாட்டுறாங்க, 6th November. இந்தியா ரெப்ரசன்ட் பை த நேரு பிளேட் எ க்ரூஷியல் ரோல் இன் ரிசால்விங் த கிரைஸ். என்ன செய்கிறாங்க, இதில் முக்கிய பங்கு யாருக்கு இருந்துச்சு, இந்த சூயஸ் கேனல் கிரைஸ் அப்படின்றதுல இந்தியாவுக்கு மட்டும்தான் இருந்துச்சு. ஜவஹர்லால் நேரு அப்போ நம்மளுக்கு பிரைம் மினிஸ்டராக இருந்தார். அந்த டைமில் தான் இந்த சூயஸ் கேனல் இருந்துச்சு.
இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆர்மிஸை வந்து அனுப்பி இந்த சண்டையை பிரிட்டன் ஃப்ரான்ஸ் 2 பேரும் தாக்குதல் பண்ண ஈஜிப்ட் பகுதிகளில் காப்பாற்றுறாங்க. மீடியேட்டாக இருந்து அதை பீஸ்ஃபுல்லாக நிலைநாட்டினாங்க. இதில் நம்மளுக்கு ஒரு முக்கிய பங்கு இருக்குது, இந்தியன்ஸ்க்கு வந்து ஒரு முக்கிய பங்கு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். Next one is the Arab-Israel War, 1967. Ever seen the formation of the Palestine Liberation Organization, PLO? Israel came to be attacked frequently by Palestine guerrilla groups based in Syria, Lebanon and Jordan. பாலஸ்டீன் பிஎல்ஓ அப்படின்ற ஒரு ஆர்கனைசேஷன் ஆரம்பித்த பிறகு இஸ்ரேல் பீப்புளுக்கும் பாலஸ்டீனில் இருக்கக்கூடிய கொரில்லா குரூப்ஸ்னால் திடீர்னு வந்து அட்டாக் பண்ணுறவங்கள தான் கொரில்லா குரூப்ஸ் அப்படின்னு. அந்த கொரில்லா போர் முறையில் சிரியா, லெபனான், ஜோர்டான் மேலே இந்த இஸ்ரேல் வந்து என்ன செய்யுது, போர் தொடுத்துக்கிட்டே இருக்குது. இவங்க 2 பேருக்கும் போர் ஏற்படுது. யாருக்கு? பாலஸ்டீன் கொரில்லா குரூப்னா சிரியா, லெபனான், ஜோர்டான், இந்த 3 பேரும் சேர்ந்து தான் பாலஸ்டீன் கொரில்லா குரூப்னு இருக்காங்க. இஸ்ரேலுக்கும் போர் ஏற்படுது. எப்போ? பிஎல்ஓ ஆர்கனைசேஷன் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம். இஸ்ரேல் ரிஸ்டோர்ட் த வயலண்ட் அண்ட் ரெப்ரசல். என்ன செய்கிறாங்க? இஸ்ரேலும் இதுக்கு பதிலடி கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. In November 1966, an Israeli strike on the village of Al-Samu in the Jordan West Bank left 18 deaths and 54 wounded. In November 1966 இஸ்ரேல் வந்து ஒரு இஸ்ரேலிய வில்லேஜ் வந்து அல்சமு அப்படின்ற இடம், அது வந்து ஜோர்டானில் இருக்கக்கூடிய மேற்கு பகுதியில் ஒரு கரை ஓரத்தில் அல்சமு அப்படின்ற ஒரு வில்லேஜில் என்ன செய்கிறாங்க, ஃபைட் பண்ணி 18 மெம்பர்ஸ் வந்து என்ன செய்கிறாங்க, இறந்துடுறாங்க. 54 மெம்பர்ஸ் வந்து வூண்டட், காயம் ஏற்படுது. இஸ்ரேலி ஏர் பட்டில் வித் சிரியா இன் ஏப்ரல் 1967 எண்டர் த ஷூட்டிங் டவுன் 6 சிரியன் மிக் ஃபைட்டர் ஜெட்ஸ். இதனால் இஸ்ரேலுக்கும் சிரியாவுக்கும் நடுவில் நிறைய போர் ஏற்பட்டு 1967 ஷூட்டிங் டவுன் 6 சிரியன் மிக் அப்படின்ற ஒரு 6 போர் விமானங்களை வந்து சுட்டு தள்ளுறாங்க. யார்? இஸ்ரேல் பீப்புள் வந்து சிரியாவோட மிக் ஃபைட்டர் ஜெட்டை வந்து சுட்டு தள்ளுது. இன் ஹிஸ் பிட் ஆஃப் த demonstrated, Egypt supported the Syria Nasser mobilized the Egyptian forces in the Sinai, seeking the removal of UN emergency forces stationed there on May 18. இதில் வந்து இந்த சிரியாவோட அதிபர் தான் நாசர். இந்த சிரியாவோட அதிபர் வந்து நாசர் வந்து இஜிப்டியன் ஃபோர்ஸஸ் எல்லாத்தையும் எங்கே வச்சுக்கிறாங்க? சினாய் அப்படின்ற ஒரு மலைப்பகுதியில் இருக்காங்க. இவங்களோட தாக்குதலை குறைக்கிறதுக்காக யூஎன் எமர்ஜென்சி ஃபோர்ஸஸ் அப்படின்ற ஒரு படைகளை, யூஎன் எமர்ஜென்சி யுனைடெட் நேஷன்ஸோட ஹெல்ப்போட இந்த மலை தாக்குதல்களை குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. எப்போ அது நடக்குது? May 18. On May 22, he closed the Gulf of Aqaba to the Israeli shipping. May 22 என்ன செய்கிறாங்க? கல்ஃப் ஆஃப் அக்காபா அப்படின்ற இடத்த வந்து க்ளோஸ் பண்ணி இஸ்ரேலி ஷிப்பிங் வந்து போக விடாமல் தடுக்கிறாங்க. ஹிந்த் ஹுசைன் ஆஃப் த ஜோர்டான் சைன்டு த மியூச்சுவல் டிஃபென்ஸ் பேக்ட். என்ன செய்கிறாரு? கிங் ஹுசைன் அப்படின்றவர் ஜோர்டானோட மன்னர். அவர் மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு இராணுவ ஒப்பந்தத்தை மேற்கொள்கிறாரு. இராணுவ ஒப்பந்தத்தை இஜிப்ட் மேலே ஏற்படுத்துகிறார். ஒரு பரஸ்பர நம்பிக்கையின் பேரில் ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறாங்க. அக்கார்டிங் இட் வாஸ் டிசைடட் டு பிளேஸ் த ஜோர்டன் ஃபோர்ஸஸ் அண்டர் த இஜிப்டியன் கமாண்ட். அப்போ ஜோர்டானோட படைகள் எல்லாமே இஜிப்டியனுக்கு கட்டுப்பாட்டில் இருக்கிறாங்க. சூன் ஈராக் டு ஜாயின்ட் த அலைஸ். இதில் ஈராக்கும் கொஞ்ச நாள் கழித்து ஈராக்கும் இந்த படைகளோட ஜாயின் பண்ணிக்கிறாங்க. இஸ்ரேல் அஃபென்சிவ், இஸ்ரேலோட தாக்குதல். இஸ்ரேல் வந்து எப்படிலாம் இஜிப்டை தாக்குதல் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்க போகிறோம். Following the mobilization of Arab state
பை நாசர். நாசர் என்ன செய்ய நினைக்கிறாரு, அரப் ஸ்டேட் எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஆன் ஜூன் 5 எப்போ இது பண்ணுறாங்க, ஜூன் 5 அரப் ஸ்டேட் எல்லாத்தையும் நாசர் வந்து ஒருங்கிணைக்கணும், ஒன்றாக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அந்த சமயத்தில் இஸ்ரேல் ஸ்டேஜ் எ சடன் ப்ரீஎமிட்டிவ் ஏர் ஸ்ட்ரைக் that destroyed more than 90% of the Egypt Air Forces on the Tarmac. அப்போ அந்த டயத்தில் ஒருங்கிணைக்கணுன்ற நினச்சிட்டு இருக்க டயத்தில் இஸ்ரேல் வந்து என்ன செய்கிறாங்க, அந்த ஏர் ஸ்ட்ரைக் வான்வெளி தாக்குதல் பண்ணி 90% ஆஃப் ஈஜிப்டோட பகுதிகள் எல்லாத்தையும் என்ன செய்கிறாங்க, தரைமட்டமாக்கிறாங்க. ஏ சிமிலர் ஏர் அசால்ட் இன்கேப்பபிலிட்டி இந்த சிரியன் ஏர்ஃபோர்ஸஸ், இதே மாதிரி இந்த மிக் ஏர் ஃபைட்டர் அப்படின்னு படிச்சிருக்கோம். 6 சிறிய விமானங்களையும் என்ன செஞ்சுருக்காங்க, தாக்குதல் பண்ணியிருக்காங்க. முதல் முறையாக சிரியன் ஏர்ஃபோர்ஸஸையும் டிஸ்ட்ராய் பண்ணியிருக்காங்க. வித்தின் 3 days த இஸ்ரேல் ஹேட் அச்சீவ்டு இன் ஓவர்வீலிங் த விக்ட்ரி ஆன் த கிரவுண்ட், கேப்சரிங் த காசா ஸ்ட்ரிப் அண்ட் ஆல் த சினாய் பெனிசுலா அண்ட் த ஈஸ்ட் பேங்க் ஆஃப் சூயஸ் கேனல். அப்படி 3 நாட்களுக்குள்ளே தன்னோட வெற்றி படைகளை குமிச்சிக்கிட்டே இருக்குது. எப்படி குமிக்கிறாங்க அப்படின்னா, காசா ஸ்ட்ரிப் அப்படின்ற இடத்துல இருந்தும் அண்ட் சினாய் பெனிசுலா வரைய, அது எங்கே இருக்குன்னா ஈஸ்ட் பேங்க் ஆஃப் சூயஸ் கேனல் வரைய தன்னோட படைகளை இஸ்ரேல் வந்து தாக்குதல் பண்ணி வெற்றிகளை 3 daysக்குள்ளே குமிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் இஸ் யாசர் அரஃபத்தை பற்றி பார்க்க போகிறோம். In 1969, Yasser Arafat became the chairman of the PLO Executive Committee of position he held until his death in 2004. Yasser Arafat அப்படின்றவர் PLO பாலஸ்டீன் லிபரல் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொன்னோமா, அதில் ஒரு செயற்குழு மெம்பராக இருந்து 2000 அவர் இறக்குற வரைய அந்த குழுவில் செயற்குழு மெம்பராக இருந்து இங்கே PLOவில் ஒர்க் பண்ணியிருக்காரு. யாசர் அரஃபத் was appointed commander-in-chief of all Palestine Arab Guerrilla Forces in September 1970. இவர் வந்து அரபு எல்லா பாலஸ்டீனில் இருக்கக்கூடிய அரபு கண்ட்ரியில் இருக்கக்கூடிய கொரில்லா ஃபோர்ஸுக்கு ஒரு சீஃப் தளபதியாக இருந்திருக்காரு. வியரிங் எ டிஸ்கஸ்ட் த பிஸ்டோல் அண்ட் கேரிங் த ஓலிவ் பிரான்ச் and dresses in the military uniform. His appearance raised the world awareness of the Palestine cases. இவர் என்ன செய்வார், எப்போதுமே இவரோட உடைகள் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, ஆலிவ் பிரான்ச் ஒரு தலைப்பகை இருக்கும். ஆலிவ் பிரான்ச்சோட அந்த ஒரு கிளைகள் வந்து தன்னோட ட்ரெஸ்ஸஸில் மிலிட்ரி ட்ரெஸ்ஸஸில் 2 சைட்லேயும் வச்சுருப்பாங்க. ஒரு தலைப்பகை அணிஞ்சிருப்பார், மிலிட்ரி யூனிஃபார்மில் இருக்கார். இது எதை காமிக்குது அப்படின்னா, பாலஸ்டீனோட தீவிரவாதத்தை காமிக்குது. Arafat was elected by the Central Council of the PLO as the first president of the state Palestine April 2, 1989. ஃபஸ்ட்டு பாலஸ்டீனில் இருக்கக்கூடிய PLO சென்ட்ரல் கவுன்சிலோட ஒரு பிரசிடெண்ட்டாக April 2, 1989 இவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார். நெக்ஸ்ட் ஒன் இஸ் த அரப் இஸ்ரேல் வார் 1973. அரபுக்கும் இஸ்ரேலுக்கும் இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக இடைவேளை விட்டு வார் நடந்துக்கிட்டே இருக்குது. இது முடிவுக்கே வராமல் இருக்குது. அந்த 1973 இவங்க 2 பேருக்கு எப்படி பிரச்சனை ஏற்பட்டது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஈஜிப்ட் அண்ட் சிரியா அண்டர் த பிரசிடென்ட் அன்வர் சதாத் அண்ட் ஹஃப்சல் அல் அசாத் respectively conclude the secret agreement in January 1973 to bring the armies under one command. ஈஜிப்டோட பிரசிடென்ட் தான் அன்வர் சதாத் அப்படின்றவரும், சிரியாவோட பிரசிடென்ட் ஹஃபீஸ் அல் அசாத் அப்படின்றவரும் January 1973 ஒரு ரகசிய ஒரு இராணுவ ஒப்பந்தத்தை கொண்டுட்டு வந்து முடிவு செய்கிறாங்க. சதாத் ஆஃபர்டு த இஸ்ரேல் த பீஸ் டீல் இஃப் தே வித்ட்ரா ஃப்ரம் செனாய். அதுக்கு வந்து சதாத் என்ன சொல்கிறாரு, இஸ்ரேல் படைகள் வந்து செனாயை கேப்சர் பண்ணியிருக்காங்க, அவங்க செனாயை விட்டு இறங்கிட்டாங்க, இஸ்ரேல் வந்து விட்டுட்டாங்க, செனாய் ஹில்ஸை விட்டுட்டாங்க அப்படின்னா நான் வந்து இந்த ஒரு அமைதி உடன்படிக்கைக்கு ரெடியாகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இஸ்ரேல் ரிஜெக்டட் த ஆஃபர். இஸ்ரேல் என்ன செய்கிறாங்க, அதுக்கு உடன்படவே இல்லை. ஈஜிப்ட் அண்ட் சிரியா லான்ச் த சடன் அட்டாக் சர்ப்ரைஸ் த அட்டாக் ஆன்
யுவன் ஹூப்பர். Egypt and Syria launched the sudden and surprise attack on the Ibn Hupper. 1973 அன்வர் சத்தாத்தும் ஹப்சல் அப்படின்றவங்களும் ரகசிய உடன்படிக்கை செய்கிறாங்க. இஸ்ரேல் செனாயை விட்டு வெளியேறிட்டாங்கன்னா அந்த அமைதி உடன்படிக்கைக்கு ரெடியாக இருப்போம் அப்படின்னு சத்தாத் சொல்கிறாரு. இஸ்ரேல் அதை ரிஜெக்ட் பண்ணுறாங்க, செனாயை விட்டு போக மாட்டேன்னு சொல்லிடுறாங்க. அப்போ இஜிப்டும் சிரியாவும் சேர்ந்து ஒரு 2 பேரும் திடீர்னு ஒரு சர்ப்ரைஸாக ஒரு அட்டாக் இஸ்ரேல் மேலே ஏற்படுத்துகிறாங்க. அது பேர் யும் ஹூப்பர் அப்படின்ற ஒரு ஹாலிடே, ரிலீஜியஸ் ஹாலிடே அன்னைக்கு அந்த இஸ்ரேல் போய் தாக்குதல் பண்ணுறாங்க. அப்போ அந்த யுவன் ஹூப்பர் அப்படின்றது ஒரு ரிலீஜியஸ் ஹாலிடே. அந்த ஹாலிடே அப்போ இஸ்ரேல் எந்த ஒரு போருக்கும் போக மாட்டாங்க, வெளியே வரவே மாட்டாங்க. அந்த டைமிங்கில் இவங்க போய் கேப்சர் பண்ணுறாங்க. யார்? அரபு படைகள் இஸ்ரேலை தாக்குதல் பண்ணுறாங்க. யுவன் ஹூப்பர் அப்படின்றது என்னது? ரிலீஜியஸ் ஹாலிடே. எப்போ நடக்குது அந்த ரிலீஜியஸ் ஹாலிடே? October 6, 1973. Though the Israel suffered heavy casualties, it finally pushed back on Arab forces. அப்படி இஸ்ரேல் இவங்களோட நிறைய லாஸ் ஆயிடுச்சு, நிறைய அவங்களுக்கு இஸ்ரேலுக்கு லாஸ் ஆயிடுச்சு. இருந்தாலும் அவங்களையும் புஷ் பண்ணி தள்ளி என்ன செய்கிறாங்க? அரபு ஃபோர்ஸை எதிர்த்து போராடுறாங்க. அரப்ஸ் கெயின்டு நத்திங் அவுட் ஆஃப் திஸ் வார் டூ. இதில் அரபு பீப்புள் இந்த போர் மூலமாக எந்த பயனுமே அடையலை, போரில் அவங்களுக்கு எதுவுமே கிடைக்கல. பை வே ஆஃப் த மீடியேஷன்ஸ் த யூஎஸ் சக்சீட் இன் அசென்டிங் த ஹெஜ்மோனி ஓவர் த ரீஜியன் அண்ட் இட்ஸ் ஆயில். இதில் திடீர்னு யாரோட தலையிடுதல் நடக்குது? யூஎஸ், யுனைடெட் ஸ்டேட்ஸ் இந்த அரபு கண்ட்ரி மேலே தாக்குதல் தலையிட்டு மீடியேட் பண்ணுற மாதிரி இவங்க சமாதானம் பண்ணுறதோட சாக்கில் இவங்களோட அரபு கண்ட்ரி மேலேயும் ஆயில் ஃபீல்டு மேலேயும் ஒரு என்ன செய்கிறாங்க? ஒரு மேலதிகாரத்தை யுஎஸ்ஏ மேம்படுத்துது. இதுதான் அரப் இஸ்ரேல் வார். இதோட என்ன முடிஞ்சிருச்சு? அரப் இஸ்ரேல் வார். இது உங்கள் பேராவில் இருக்கக்கூடிய, உங்கள் புக்கில் இருக்கக்கூடிய யூஎன் இன்டர்வென்ஷன் அப்படின்ற பேராகிராஃப் உனக்கு கிடையாது, அதை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிக்கோ.